சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு அடுப்பு சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள சாப்பாடு ரசம் ரசம் கொஞ்சம் வச்சிருக்க. ரசம் நேத்து வச்ச ரசம். அப்ப மெயினா எதுவும் பண்ணலையா? வெஞ்சனம் பண்ணலான்னு இருக்கேன். சரி, அதை விட்டு இதெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கிறது ஏதோ தம்பி ஏதோ வாடை அடிக்குதுன்றியா, எனக்கு லைட்டா வாடை அடிக்கிற மாதிரி தெரியுது. அத்தன் குத்தி பாத்துட்டு இருக்கு, இதுல இருந்து இது வாடை வருதாண்டு. கருவாட்டு வாடன்றது தெரியும் உனக்கு? கருவாடு வாடை அடிக்குது, ஆனா நான் வாங்கிட்டு வரலையா கருவாடு. நான் வாங்கிட்டு வந்து பாக்கவே இல்லை. இல்ல நான் பாக்கல. 2 நாளைக்கு முதல்ல வாங்கிட்டு வந்தீங்கன்னா பொட்டணம் அந்த பேப்பர்ல மடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த இருக்கு. இந்த வாடை அடிக்குதா? வீசுது கருவாடு. இது எப்ப வாங்கிட்டு வந்தீங்க? 2 நாள் ஆச்சு. இந்த கருவாட்டை வச்சு அருமையா ஒரு குழம்பு வைக்கிறோம். இந்த கருவாட்டோட தலையெல்லாம் கட் பண்ணி தண்ணியில ஊற வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு மண் பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு, ஜீரகம், வெந்தயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து பாதி அளவு ஃப்ரை ஆனதும் தனி மிளகாய் பொடி, தக்காளி பழம், உப்பு, கத்திரிக்காய் சேர்த்து கலந்து விட்டு மஞ்சள் பொடி, நம்ம வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி, கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சுத்தம் பண்ணி வச்சிருக்க கருவாட்டை சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணா அருமையான நெத்திலி கருவாட்டு குழம்பு தயார்.